எல்லாருக்கும் வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி கழுகுமலை அந்த இங்கே நான் படித்த பள்ளிக்கூடம் அதோட ரீயூனியன் வந்து நடக்குது. ரொம்ப கிராண்டாக நடக்குது. நீங்கள் இதோட விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்தில் வந்து இது இவ்வளோ பெரிய கிராண்ட் ஆகிறதுக்கு காரணமான என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கேட்ட உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டு இவ்வளோ பெரிய அந்த ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கிறத இவ்வளோ பெரிய நிகழ்வாக மாற்றின என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச எங்களோட சீனியர் அண்ணங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் அரசு பள்ளியில் படித்து நம்ம ஒரு இடத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தீங்கன்னா நிறைய பேர் வேறு துறையில் பயங்கரமாக சாதிச்சிருக்காங்க. நான் தெரிஞ்ச முகன்றதால உங்களுக்குலாம் தெரியுது. ஏன்னா எங்கள் கிளாஸில் படித்தவரே வந்து ஜட்ஜாக இருக்காப்புல. அப்புறம் வந்து இந்த அவனை சொல்லக்கூடாது, ஒருத்தர் தாசில்தாராக இருக்கார். அவர் என்னாருன்னு காமிச்சிடக்கூடாது, ஏன்னா மீடியாவில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் வந்து உளவுத்துறையில் வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி பல்வேறு துறையிலையும் வந்து பயங்கரமாக சாதிச்சிருக்காங்க எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க. ஏன்னா அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த மாணவர்கள் பல்வேறு துறையில் சாதிச்சிருக்காங்கன்றது தெரியணுங்கிறது ஒரு காரணமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திச்சது. இந்த ரீயூனியன் வந்து பயங்கர கிராண்டாக அமைகிறதுக்கு உழைச்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதன் மூலம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், இது 30 வருஷம் கழிச்சு சந்திக்க போகிறேன்றது பிரேம் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் 95, 96 10th பாஸ் அவுட்டு. அப்போ பிரேம் சார் வந்து அப்போ நீங்கள் என்ன ஐயா 30 இயர்ஸ் ஆயிடுச்சானாரு. ஏன்னா அவருக்கு நல்லா வருஷம் ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து 30 வருஷம் அப்படின்னு எனக்கு எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்போது நமக்கு அந்த பழைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஞாபகம் தான் இருக்குது. ஏன்னா முதல்ல இந்த ஸ்கூலில் வந்து கிடைச்ச கைத்தட்டல் தான் வந்து என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உத்வேகமாக என்னை தள்ளிவிட காரணமாக இருந்துச்சு. இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி கழுகுமலையில் அந்த கலை இலக்கிய மன்றங்களில் பாட்டு பாடி அங்கேருந்து கிடைச்ச கைத்தட்டல் மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு உந்து சக்தி அமைஞ்சதே இந்த பள்ளிக்கூடத்தில் கிடைச்ச கைத்தட்டல் தான். திரும்பவும் அந்த மாணவர்கள்லாம் சந்திக்கும் போது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இது மறுபடியும் இதை ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இல்லைண்ணே, காலங்காலமாகவே நம்ம தமிழக அரசியலும் சினிமாவும் பிரித்து எடுக்கவே முடியாது. இன்னைக்குன்னு இல்லை, பல்வேறு எடுத்துக்கிட்ட நீங்கள் முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதிகப்படியாக இருக்கிற முதலமைச்சர் கலைத்துறையிலேருந்து வந்தவங்க தான். அதனால இன்னைக்கு இல்லை, அப்போ இருந்து இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த துறையில் நாம இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய பயணம் இல்ல கண்ணி வெடி விடவே மாட்டேங்கிறாரு அண்ணன். இல்ல கண்ணி வெடி கட்டிக்கிற அளவுக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல இயக்குநர்கள் நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுனால எனக்கு வந்து நல்ல படங்கள் கிடைச்சிட்டு இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு கண்ணி வெடி கட்டிக்கிற அளவுக்கு எனக்கு பதட்டம் இல்லை. ஏன்னா எனக்குமே வந்து பெருசா அதை சாதிச்சு அதில் பிடிச்சிருந்து இந்த கும்பை பிடிச்சி தொங்கணுன்றது நமக்கு எதுவும் அந்த மாதிரி ஆசைகள் இருந்தது இல்லை. கிடைக்கிற படங்களை சரியா நடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறேன்னா, அதனால எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி கண்ணி வெடி பதட்டம் எனக்கு இல்லை. சினிமாவும் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. எதிர்கால நிலைப்பாடு உங்க கேள்வி எங்க சுத்தி என்னத்துக்கு வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த மாதிரி ஒரு துளி எண்ணமும் கிடையாது எனக்கு. ஏன்னா அரசியல் எல்லாரும் தான் அரசியல் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா என்னைக்கு நம்ம ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு நம்ம வந்து அரசியல் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில நான் ஒரு அரசியல்ல என்னோட ஈடுபாடு என்னவா இருக்குன்னா ஒரு ஓட்டு போடுறதுலாம் இருக்கு. மகிழ்ச்சி.